இன்னைக்கு எல்லாத்துக்குமே ஏஐ படிக்கணும் அப்படின்ற ஆசை வந்து நிறைய இருக்கு. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த டூல்ஸுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கேட்கறாங்கல்ல. சாட் ஜிபிடி சப்ஸ்கிரிப்ஷனா இருக்கட்டும், இல்ல மத்த டூல் சப்ஸ்கிரிப்ஷன் கேட்கறாங்கல்ல. அத பார்த்து எல்லாம் பயந்துடுறாங்க. பயந்து இத நம்ம படிக்கணுமா அப்படின்னு பார்க்குறாங்க. சிலர்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இன்டர்நெட் பில்ல விட சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து நிறைய வந்து பே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேரு ஏஐ சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சிருக்கீங்க? சாட் ஜிபிடியா இருக்கட்டும், கிளாடா இருக்கட்டும், ஜெமினி, மிட்ஜர்னி, பெர்ப்ளெக்சிட்டி, கேன்வா, 11 லேப்ஸ் இப்படி ரூ. 500 ரூ. 1000 ரூ. 2000 இந்த மாதிரி எத்தனை பேர் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணி வச்சிருக்கீங்க? இப்படி யூஸ் பண்ணாம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுவே வந்து ஒரு சைக்காலஜி இஷ்யூ தான். ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, மக்கள் வந்து ஏஐ டூல்ஸை சப்ஸ்கிரைப் பண்றதுல ஸ்பெண்ட் பண்ற டைம் தான் அதிகமா இருக்கே தவிர அது யூஸ் பண்ற டைம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கு. இப்போ இன்ஸ்டால நம்ம அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வருவோம். பட்டுன்னு நமக்கு ஒரு வீடியோ பிடிக்கும், உடனே அதை வந்து ஃபோல்டரில் சேவ் பண்ணிடுவோம். எத்தனை பேர் அந்த மாதிரி ஃபோல்டரில் சேவ் பண்ண வீடியோஸை எடுத்து ரெகுலராக பார்த்துருக்கீங்க? நிறைய பேர் பார்த்துருக்கவே மாட்டோம். ஆனால் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, பின்னாடி பண்ணிக்கலான்னு. அதே மாதிரி தான் சப்ஸ்கிரிப்ஷனும். இதில் ஒரு கேட்ச் என்ன அப்படின்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க, ஒரு 300 ரூபாய்க்கோ 500 ரூபாய்க்கோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க. அதை யூஸும் பண்ண மாட்டீங்க, அதை போய் கேன்சலும் பண்ண மாட்டீங்க. ஆனால் சப்ஸ்கிரிப்ஷனுக்கான காஸ்ட் மட்டும் போய்கிட்டே இருக்கும். இந்த தப்பு வந்து நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இதை தாண்டி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த சக்சஸ்ஃபுல் ஏஐ யூசர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும் ஏதோ சீக்ரெட்டான ப்ரீமியம் டூல்ஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புளை வந்து நான் வந்து இதில் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நான் நோட்டீஸ் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிகினர்ஸாக இருக்கட்டும், எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கட்டும், யார் வந்து எல்லாமே ஏஐ சப்ஸ்கிரிப்ஷன்ஸை பேஸ் பண்ணிலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றது கிடையாது. யார் வந்து அந்த டூலு அந்த ரிலவெண்ட்டான டாஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு பக்காவாக கற்றுக்குறாங்களோ, பக்காவாக ப்ராம்ப்டிங் வந்து கற்றுட்டு இருந்திருக்காங்களோ, அவங்க வந்து அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வராங்க. அந்த உண்மையை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. என்கிட்ட கிளாஸில் படிக்கிறவங்க மட்டும் இல்லாமல், என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல், என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லாமல் நிறைய பேர் என்கிட்ட ஒரு 20லேருந்து 30 பேர் ஒரு நாளைக்கு வந்து ஃபோனில் வந்து பேசிடுவாங்க. இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் எந்த டூல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு தான் கேட்குறாங்களே தவிர, நான் எப்படி ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும், நான் எப்படி வந்து பெட்டர் கான்டென்ட் கொடுக்கணும், இந்த மாதிரி கேள்விகள் வந்து அவங்களுக்கு வரமாட்டேங்குது. அதுக்கு வந்து நம்ம என்ன டூல் கொண்டு வரணும், அந்த மாதிரியான சிந்தனைகள் வந்து வரமாட்டேங்குது. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்து சப்ஸ்கிரிப்ஷனுக்கு தான் போறாங்க. இதற்கு வந்து காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு இருக்கிற அந்த ஃபியர் தான். ஏன்னா அங்கேருந்து தான் அது எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நிறைய மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஏஐ டூலை பை பண்ணிட்டோம்னாவே ஏஐ டூலை லேர்ன் பண்ணிடுறோம்னு நினைக்கிறாங்க. அப்படி கண்டிப்பாக கிடையாது. அது இல்லை அப்படின்றத தான் நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு 3 ஏஐ டூல் சொல்ல போகிறேன். சாட் ஜிபிடி, கிளாடு, சோரா. இந்த 3 டூலுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு பணம் சம்பாரிச்சு கொடுக்கும், எப்படி உங்களுடைய ஒர்க்கை வந்து கம்மியாக பண்ண வைக்கும், அதாவது வந்து எஃபர்ட்டை வந்து உங்களுக்கு கம்மியாக பண்ண வைக்கும், எப்படி நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி வந்து உங்களுக்கு வந்து வேகமாக வேலையை வந்து அது எடுத்து கொடுக்கும், இல்லை உங்களுடைய ஒரு பெரிய டீமை வந்து ஒரு ஆளாக வச்சு எப்படி வந்து பொட்டென்ஷியலாக அதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணலாம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோனுடைய கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக எல்லா விஷயமும் புரியும். இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, இப்படி ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு உங்களுடைய வேலை போயிடுது, சேலரி கிடையாது, பேக்கப் பிளான் கிடையாது, கனெக்ஷன்ஸு, நெட்ஒர்க்ஸ் எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம தான் 16 hours to 20 hours ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணிடுறோமே. நம்மளுடைய எனர்ஜி ஃபுல்லாக ஆஃபீஸ்க்கு கொடுத்துட்றோம். அப்படி தான் நம்மளுடைய கார்ப்பரேட் லைஃப் இருக்குது. ஸோ அப்போ நம்மளால் வந்து பெரிய நெட்ஒர்க்கே நம்மளால் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியாது. நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கே போக முடியாமலாம் வந்து ஒர்க் பண்ணிலாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாமே சுருங்கிடும். அதனால் கனெக்ஷன்ஸும் ஒன்றும் பெருசாக இருந்திருக்காது, நெட்ஒர்க் ஒன்றும் பெருசாக இருந்திருக்காது. உங்களுடைய லேப்டாப்பு, ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனு, 3 ஏஐ டூல் இது இருந்துச்சுன்னா வேலை போனதுக்கப்புறம் சர்வே ஆக முடியுமா, மணி மேக் பண்ண முடியுமா, ஒரு பிஸ்னஸை வந்து பில்ட் பண்ண முடியுமா, இல்லை இன்னொரு ஜாபை வந்து கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதுன்னு நினச்சா உங்கள் தப்பு. நான் சொல்கிறேன் முடியும். இந்த 3 ஏஐ டூலை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணினா அது வந்து சாத்தியம். 5 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, அந்த பிஸ்னஸ் ஃப்ளோவில் எங்கேயாவது ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் இருக்கணும், ஒரு டிசைனர் இருக்கணும், ஒரு மார்க்கெட்டர் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச்சர் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து வீடியோ எடிட்டர் இருக்கணும்,
அதுக்கப்புறம் வந்து நிறையா மணி இருக்கணும். ஆனால் இன்னைக்கு ஒரே ஒருத்தர், இன்டர்நெட் கனெக்ஷன், 3 ஏஐ டூல் இருந்தால் போதும். ஸோ இப்போ அந்த ரியாலிட்டி செக்கை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நிறைய மக்கள் ஏஐ வந்து ஒரு சாட்பாட்டாக மட்டும் நினைக்கிறாங்க. கேள்வி கேட்டால் பதில் கொடுக்கும் அப்படின்ற ஒரு சாட்பாட்டாக நினைக்கிறாங்க. அங்கே தான் அவங்க ஃபெயிலும் ஆகுறாங்க. ஏன்னா ஏஐ வந்து சாட்பாட் மட்டுமே கிடையாது, அது வந்து ஒரு லெவரேஜிங் டூல், ஒரு மல்டிப்ளையர். லெவரேஜிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணி கொடுக்கும். 1 கொடுத்தா 10 கொடுக்கும். அது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். இப்போ சைக்கிள் இருக்கு, பைசைக்கிள் இருக்கு. பைசைக்கிள் வருது, பைசைக்கிள் வந்து எங்கேயாவது வந்து ஹியூமனை ரீப்ளேஸ் பண்ணுதா? நல்லா யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ணாது. ஆனால் பைசைக்கிள் என்ன பண்ணும்? ஒரு இடத்துக்கு நம்ம வேகமா போகணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு நம்மள ஃபாஸ்டா கொண்டு போகும். அதாவது ஹியூமனை வந்து ஃபாஸ்டரா கன்வெர்ட் பண்ணும். கிரேன் இருக்கு, இந்த பொருட்கள் எல்லாம் தூங்குற பாறை, பெரிய பெரிய பொருட்கள் எல்லாம் தூக்குது இல்லையா கிரேனு, அது எங்கேயாவது வந்து மனிதனை ரீப்ளேஸ் பண்ணுதா? கிடையவே கிடையாது. மனிதனால அவ்வளோ பெரிய விஷயத்தை தூக்க முடியாதுன்னா அந்த இடத்துல வந்து கிரேன் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இங்கே நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுது, அன்பிலீவபிள் பவரை வந்து இங்கே வந்து கொடுக்குது. அங்கே தான் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டார்ட் ஆகுது, அங்கே தான் வேர்ல்டு வந்து சேஞ்ச் ஆகுது. கோயிங் ஃபார்வர்டு கம்பெனிஸ் எல்லாமே எப்படி கேட்பாங்கன்னா, இவரால் இந்த வேலையை பண்ண முடியுமான்னு கேட்க மாட்டாங்க. ஏஐ வேர்ல்டில் அவங்க என்ன கேட்பாங்கன்னா, இவரால் இந்த வேலையை எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியும் அப்படின்றது தான் கேட்பாங்க. ஸோ இப்போ நம்ம ChatGPT-லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ ஏஐ டூல்ஸ் எல்லாமே எம்ப்ளாயிஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ChatGPT தான் அதில் சூப்பர் ஸ்மார்ட்டஸ்ட் எம்ப்ளாயி. நம்ம இதுவரை பார்த்துறாத ஒரு எம்ப்ளாயாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ChatGPT எழுதும், ரைட் பண்ணும், அனலைஸ் பண்ணும், பிரெயின் ஸ்டார்ம் பண்ணும், எக்ஸ்பிளைன் பண்ணும், ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணும். இப்போ ஒரு ஆவரேஜ் பர்சன் வந்து ChatGPT-யை ஓப்பன் பண்ணி கிவ் மீ பிஸ்னஸ் ஐடியாஸ் அப்படின்னு சொன்னா அப்படின்னா நமக்கு வந்து ஆவரேஜ் ரிசல்ட் வரும். அதே ChatGPT-ல போய் ஒருத்தன் ஆக்ட் லைக் ஸ்டார்ட் அப் அட்வைசர் who has helped $1 billion business, give me 20 business ideas to solve for working professionals, இந்த மாதிரி ஏதாவது கொடுத்தான் அப்படின்னா ChatGPT அப்படியே மாறி அது என்ன பண்ணுன்னா நமக்கு ஒரு மாஸ்டரி கிளாஸை வந்து எடுக்கும். இப்போ நீங்கள் வந்து ஜாப் ஹண்டிங் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு மக்கள் வந்து ஒரே ரெஸ்யூமை 100 கம்பெனிக்கு அனுப்புவாங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் விதவிதமாக வரும், இருந்தாலும் அவங்க ஒரு ரெஸ்யூமை ரெடி பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். வேர்டில் போய் திரும்ப நிறைய பேர் வந்து மாடிஃபை பண்ண மாட்டாங்க. நாக்ரியில் என்ன போட்டிருக்காங்களோ உட்காந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரே ரெஸ்யூமை வந்து அப்ளை பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போது ChatGPT-ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜாப் டிஸ்கிரிப்ஷனை போய் பேஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு 10 கம்பெனிஸ்லேருந்து 10 ஓப்பனிங் இருக்கும், 10 ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஒவ்வொன்றா பேஸ்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ரெஸ்யூமை பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ போய் ChatGPT-ட்ட கேளுங்க, இந்த ஜேடி ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கும் என் ரெஸ்யூமையும் கம்பேர் பண்ணிட்டு சொல்லு, எந்த ஸ்கில் எனக்கு மிஸ் ஆகுதுன்னு கேளுங்க. ChatGPT சொல்லும். என்ன கீவேர்ட்ஸ் நான் ஆட் பண்ணணும்னு கேளுங்க, சொல்லும். இன்டர்வியூல என்ன மாதிரி கொஷின் கேட்பாங்க இந்த ஜேடிக்கு ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்குன்னு கேளுங்க, சொல்லும். நான் என்ன மாதிரி ஆன்சர் சொல்லணும் அதுக்கு எனக்கு சொல்லு அப்படின்னா சொல்லும். இங்க எதுவுமே நீங்க கெஸ் பண்ணல, ஸ்ட்ராட்டஜிக்கா ChatGPT-யை யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்றீங்க. இதை நீங்க பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியா ஃபாஸ்டரா நீங்க வந்து ஹையர் ஆகிட்டு போயிடலாம். ஸோ இந்த இடத்துல அட்வான்ஸ்டு ப்ராம்ப்டிங் டெக்னிக்ஸ்ல நாங்கள் ஒன்று சொல்லிக் கொடுப்போம், சிமுலேஷன் ப்ராம்ப்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க வந்து ஃபுல் ஸ்டாக் இன்டர்வியூ போறீங்க, இல்லை சேல்ஸ் இன்டர்வியூ போறீங்க, போய் ChatGPT-ட்ட சொல்லுங்க, நான் அந்த மாதிரி நாளைக்கு நான் சேல்ஸ் இன்டர்வியூ போறேன், இதுதான் எனக்கு ப்ராடக்ட், ஏதோ ஒரு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்னு வச்சுக்கோங்களேன், டிவைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் என்ன கொஷின் கேட்பாங்க இன்டர்வியூவில், என்ன கொஷின் கேட்பாங்க, நான் என்ன பதில் சொல்லுவேன். ஒரு இன்டர்வியூவர் என்கிட்ட கொஷின் கேட்குற மாதிரியும் அதற்கு நான் பதில் சொல்கிற மாதிரியும் ஒரு 30 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை எனக்கு கொடு அப்படின்னா ChatGPT, அது பேர் வந்து சிமுலேட்டர் ப்ராம்ப்டிங், அட்வான்ஸ்டு ப்ராம்ப்டிங் டெக்னிக்கில், அப்படி நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அது கொடுத்துரும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகலாம் இன்டர்வியூக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ChatGPT-ல நிறைய பேர் யூஸ் பண்ணுறதே கிடையாது. இதெல்லாம் ஹிடன் ஃபியூச்சராகவே ChatGPT-ல இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சரி அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் டூல்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறையா போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிளாட் பற்றி பேசலாம். கிளாட் வந்து பார்த்தீங்கன்னா கான்டென்ட் கிரியேஷனில் ஒரு சீக்ரெட் வெப்பனாக ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ ChatGPT-யை தாண்டி எல்லா இடத்துலையுமே கிளாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு ஒரே காரணம், கிளாடு வந்து அதனுடைய ஒர்க்கை ஒரு ஹியூமன் பண்ண எப்படி இருக்குமோ அதே மாதிரி பர்ஃபெக்டாக கொடுக்குது. அதனுடைய ரைட்டிங் வந்து நேச்சுரலாக இருக்குது, ஸ்டோரி டெல்லிங் வந்து பெட்டராக இருக்குது, எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து ஸ்மூத்தராக இருக்குது. அதை விட ரொம்ப முக்கியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
அதனுடைய கம்யூனிகேஷன் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து மணி மேக் பண்ணணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கம்யூனிகேஷன் ஏன் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுன்னா, சேல்ஸாக கம்யூனிகேஷனு, மார்க்கெட்டிங்காக கம்யூனிகேஷனு, கான்டென்ட் கிரியேஷனாக கம்யூனிகேஷனு, பாலிடிக்ஸாக கம்யூனிகேஷனு, பிராண்டிங்கு கம்யூனிகேஷனு, ஸ்ட்ராட்டஜி கம்யூனிகேஷனு. நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சரா, ஒரு கிளைண்ட் உங்கள்கிட்ட வராங்களா, அவங்களுக்கு ஒரு பிளாக் எழுதி கொடுக்கணுமா, அந்த பிளாக் எழுதி கொடுங்க. அந்த பிளாக் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 4 மணி நேரம் ஆகும் இதுவரை. இப்போ நீங்கள் உள்ள பிச்சின் ஆகுங்க, நீங்கள் பிச்சின் ஆகி அந்த பிளாக்கை வந்து வெறும் 5 மினிட்ஸில் 10 மினிட்ஸில் எழுதி கொடுங்க. ஒரு சினாரியோ கம்பேர் பண்ணி பாருங்க. நான் வந்து நிறைய தமிழ் எலக்யூஷன்ஸ் நிறைய நான் பேசுவேன். ஸோ இந்த 7 நிமிஷ பேச்சு போட்டிக்கு நான் வந்து ஒரு 10 புக் எடுக்கணும், லைப்ரரியில் போய் அந்த புக்கை வந்து ரெஃபர் பண்ணணும். அது பழைய காலம். அதுக்கு அடுத்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் போய் நம்ம சர்ச் பண்ணணும். கூகுளில் வந்து உங்களுக்கு தமிழ் வெர்ஷன்ஸ் புக்கு கிடைக்காது. இதெல்லாம் சர்ச் பண்ணி அதை வந்து நம்ம வந்து ஒரு 7 நிமிஷத்துக்கு பேசுகிறோம் அப்படின்னா ஒரு 10 பக்கத்தில் எழுதணும். இப்போ இதுக்கு வந்து நம்ம கிரியேட்டிவிட்டியை வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ உதாரணத்துக்கு நான் என்னுடைய தமிழ் எலக்யூஷன் பேச்சு போட்டிகளில் வந்து என்னுடைய முன்னுரை எப்படி கொடுப்பேன் அப்படின்னா, கற்பூர தீபம் காட்டி கற்பனையில் மாலை சாற்றி சொற்கோவை மாப்பி செய்து சொல்நய தேன் கலந்து கற்கண்டும் கலிதேன் பாகும் கவின் முல்லை மலரும் கொண்டு முக்கணிகள் 3 வைத்து முதல்வனாம் இறைவனின் திருவடி முன்பு முழுமனத்தை தியானத்தில் ஆழ்த்தி முகத்தினை இனிதாக்கி அகத்தினை மெய்யாக்கி முத்தமிழாம் தித்திக்கும் தேனமுது கொண்டு எத்திக்கும் பாரதியின் புகழோசை பரப்ப வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லணும். இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி இதுக்கு பாடி கண்டென்ட் எல்லாம் கொண்டு வந்து க்ளோஷர் கொடுக்கறதுக்கு ஒரு 5 நாள் ஸ்பெண்ட் பண்ணணும். 7 பக்கத்துக்கு வந்து எழுதணும். இன்னைக்கு எவ்வளோ ஈஸி ஆயிடுச்சுன்னா, நீங்கள் நேராக ChatGPT போங்க. ChatGPT போயிட்டு நீங்கள் ஒரு வாய்ஸ் ப்ராம்ப்ட் கொடுங்க. இப்போ ChatGPT போய் நீங்கள் இங்கிலீஷில் கொடுங்க, தமிழில் கூட கொடுக்க தேவையில்லை. ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட் தி ஃபேமஸ் தமிழ் போயட் பாரதியார் அண்ட் த டாபிக் இஸ் பாரதி கண்ட புதுமை பெண். Can you give me some பக்கா poetry introduction maybe in 10 lines for this topic? இவ்வளோதான். இங்கிலீஷில் கொடுங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த பெஸ்ட் ப்ராக்டிஸ் வச்சுக்கோங்க. டெக்ஸ்ட் ப்ராம்ப்டிங் பண்ணாதீங்க, வாய்ஸ் ப்ராம்ப்டிங் பண்ணுங்க. இதை நீங்கள் கொடுத்த உடனே, இதை நான் கொடுத்து எனக்கு ChatGPT என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜாதி மதம் பாராது சமத்துவம் விதைத்த கவிஞன் அவர், சங்கிலிகளை உடைத்து சுதந்திரம் பாடிய சிங்கம் அவர், பெண்ணை அடிமை என அல்ல சக்தி என பார்த்தவர், குடும்பம் என்பது அன்பின் கோயில் என கூறியவர், கணவன் மனைவி சமம் என்ற கருத்தை விதைத்தவர், கல்வியும் கண்ணியமும் பெண்ணின் உரிமை என்றவர், பாசமும் பண்பும் நிறைந்த இல்லறம் கனவு கண்டவர், புதிய உலகின் குடும்பத்திற்கு பாதை வகுத்தவர். அத்தகைய மகாகவி பாரதியார் கண்ட புதுமை பெண்ணை இன்று நாம் சிந்தித்து அறிந்து கொள்வோம் வாருங்கள். எப்படி ஈஸியா இருக்கு. நீங்க கிளாடா இருக்கட்டும், இப்போ நம்ம கிளாடை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஆனா நான் உங்களுக்கு ChatGPT உதாரணத்துக்கு சொல்றேன், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. கிளாடா இருக்கட்டும், ChatGPT-யா இருக்கட்டும், எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம் தான். பட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி எவ்வளவு எளிதா வந்து ஒரு கான்டென்ட்டை கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது தான் நான் வந்து உங்களுக்கு இங்க சொல்றேன். ஸோ இதை போய் நீங்கள் கிளாடு கிட்ட கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிளாடு கிட்ட கேட்குறப்ப அது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் கொடுக்கும். அந்த ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்ல வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா நீங்கள் அதை வந்து ரிஃபைன் பண்ணி சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய எக்ஸ்பர்டைஸை வந்து அதில் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து அது டெலிவர் பண்ணும். இதை தான் நாங்கள் வந்து செல்ஃப் ரிஃபைன்மெண்ட் ப்ராம்ப்டிங்னு சொல்லிட்டு அட்வான்ஸ்டு ப்ராம்ப்டிங் டெக்னிக்கில் வந்து சொல்லித்தரோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 நாள் பண்ண வேண்டிய ஒரு கிரியேஷனை இது வந்து உங்களுக்கு ஒரு அரை மணி நேரத்தில் வந்து பண்ணி கொடுத்துருது. அப்போ எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 80 to 90% ஆஃப் த டைம் வந்து சேவ் ஆகுது. இப்போ நீங்கள் வந்து ஒரு யூடியூபர்னு நினச்சிக்கோங்களேன். உங்களுக்கு ஸ்கிரிப்ட் வேணுமா, கிளாடுக்கு போங்க. நியூஸ் லெட்டர் வேணுமா, கிளாடுக்கு போங்க. லிங்க்டின் கண்டென்ட் வேணுமா, கிளாடுக்கு போங்க. இமெயில் கேம்பெயின் வேணுமா, சேல்ஸ் பர்சனா, எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து கிளாடுக்கு போகலாம். அதனால தான் நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவ் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாம் நவுத்தி விட்டுட்டு இப்போ கிளாடு, ChatGPT இந்த மாதிரி ஏஐ அசிஸ்டட் ஒர்க் ஃப்ளோ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்த டூல் வந்து சோரா. சில வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீடியோ கிரியேஷன் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்க. கேமரா வேணும், எடிட்டர்ஸ் வேணும், ஆக்டர்ஸ் வேணும், லொக்கேஷன் வேணும், எக்யூப்மெண்ட் வேணும். இப்போது நீங்கள் போய் டைப் பண்ணால் போதும், கிரியேட் ஆயிடும். A luxury businessman walking through Dubai explaining AI. இதை மட்டும் கொடுங்க, இமேஜ் கொடுங்க, 6 இமேஜ் கிரியேட் பண்ணி கொடுங்க. வீடியோ வேணுமா, வீடியோ கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இவ்வளோதான். இதுக்கு தான் நான் திரும்பவும் சொல்கிறேன், ப்ராம்ப்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ இருக்கு இல்லையா, இன்னைக்கு எந்த பிஸ்னஸ்னாலும் வீடியோ தேவை. பிராண்டுனா வீடியோ தேவை, கிரியேட்டர்ஸ்க்கு வீடியோ தேவை, ஏஜென்சிஸ்க்கு வீடியோ தேவை. இன்னும் சொல்ல போனால் இண்டிவிஜுவல் பர்சனாக நம்மளை செல்ஃப் பிராண்டிங் பண்ணிக்கணும் அப்படின்னாலுமே வீடியோ தேவை. ஆனால் இதில் என்ன ஒரு சின்ன விஷயம் மாற்றம்னா, முன்னாடி ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் டீம் வச்சுருந்துருப்போம். இன்றைக்கி ப்ரொடக்ஷன் டீம் கிடையாது. நாம் ஒருத்தர், இன்டர்நெட்டு ப்ளஸ் ஒரு டூல்,
இதுதான். இதை வந்து நான் ஏஐ எவல்யூஷன் கூட சொல்ல மாட்டேன், இது வந்து ஏஐ ரெவல்யூஷன் ஆக்சுவலி சொல்ல போனா. சரி, இப்போ நான் உங்களுக்கு 3 டூல் சொல்லிட்டேன். எல்லாத்துக்கும் அடுத்த கேள்வி இதுதான் வரும், இந்த டூலை எப்படி யூஸ் பண்ணணும், இதில் எப்படி நம்ம மணி மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். மெத்தட் 1 ஃப்ரீலான்சிங். சாட் ஜிபிடியை ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணுங்க, கிளாடை ரைட்டிங்க்கு யூஸ் பண்ணுங்க, சோராவை வீடியோ கிரியேஷனுக்கு யூஸ் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கான்டென்ட் சர்வீசஸ் வந்து ஆஃபர் பண்ணுங்க. நிறைய பேர் இந்த சர்வீஸ் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, நிறைய கம்பெனிஸ் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கே தேவை, நானே ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் வச்சிருந்தேன், ஆனால் எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை. இப்போ நான் தான் உட்காந்து என்னுடைய கான்டென்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். லிங்க்டின் கான்டென்ட்டாக இருக்கட்டும், பிளாக் ரைட்டிங்காக இருக்கட்டும், வீடியோ ஸ்கிரிப்டிங்காக இருக்கட்டும், இமெயில் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பக்காவான கான்டென்ட் வந்து தேவை. கம்பெனிஸ் வந்து இதுக்கு தௌசண்ட்ஸில் பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான கான்டென்ட் கிரியேட்டர் இல்லை. இப்போ நீங்கள் இந்த டூல்ஸ் எல்லாத்தையுமே கற்றுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீலான்சிங்காக இதை வந்து பண்ணலாம். மெத்தட் 2 ஏஐ கன்சல்டிங். நிறைய பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏஐ இருக்குன்னு தெரியும், ஆனால் ஏஐ எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. அவங்க மேலே தப்பு கிடையாது, அவங்களுக்கு நேரம் கிடையாது. இப்போ நானே வந்து நிறைய பிஸ்னஸ் எம்எஸ்எம்இஸ் ரிலேட்டட் குரூப்ஸில் போயிட்டு நான் வந்து சீஃப் கெஸ்ட்டாக போகிறேன், விசிட்டராக போகிறேன், நிறையா செஷன்ஸ் கொடுக்குறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த நாலேஜ் கிடையாது, பட் ஆனால் அவங்க வந்து ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றதுல உறுதியாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லுங்கள், எப்படி வந்து டாஸ்க் ஆட்டோமேட் பண்ணணும், எப்படி வந்து கான்டென்ட் கிரியேட் பண்ணணும், எப்படி வந்து டைமை வந்து சேவ் பண்ணணும், இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய ஏஐ எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்சதை விட ஒரு 10-20% உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சதுன்னா போதும், நீங்கள் அந்த பிஸ்னஸை வந்து கிராப் பண்ணலாம். மெத்தட் 3 அடுத்தது டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் பில்ட் பண்ணுங்க. இபுக்ஸ், கோர்சஸ், டெம்ப்ளேட்ஸு, ப்ராம்ப்ட் லைப்ரரிஸ், ஒர்க் புக்ஸு. நான் நிறையா இது வந்து சொல்லியிருக்கேன். எட்சியில் பண்ணலாம், ஃபைவரில் பண்ணலாம், கம்ரோடில் பண்ணலாம், கிண்டிலில் பண்ணலாம், அமேசான் கிண்டிலில் பண்ணலாம். என்கிட்ட நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்கிட்ட ஃபோன் படித்து கேட்டிருக்காங்க, இதெல்லாம் சாத்தியமே இல்லை, எங்களுக்கு இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. நான் அது வந்து உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் போய் ஃபைவர் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் அதில் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். அது எப்படி நம்ம சாத்தியம் இல்லைன்னு நம்ம முடிவு பண்ணிக்கிறோம். அப்போ நம்ம வந்து முயற்சி பண்ணது பத்தலைன்னு அர்த்தம். நீங்கள் அங்கே போய் பாருங்கள், ஒவ்வொருத்தருமே நீங்கள் ஒவ்வொரு கேட்டகரியில் போய் பாருங்கள், அவங்க இதுவரை எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய ரிவ்யூஸ் எப்படி இருக்குது, அவங்க எவ்வளோ ஸ்பீடாக வந்து அதுக்கு வந்து அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பாருங்கள். அது சாத்தியமாக இருக்கனால தான் அந்த வெப்சைட் இருக்குது, அந்த பிஸ்னஸ் நடக்குது. ஸோ நாமளாக வந்து சில விஷயங்களை வந்து கற்பனை பண்ணிக்கிறோம். ஸோ இந்த டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ், இது வந்து இதன் மூலமாக சாத்தியம். மெத்தட் நம்பர் 4 ஜாப் ஆக்சலரேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியஸ்ட் ஒன்று. நிறைய பேர் அவங்களுடைய கரண்ட் ஜாப் அதில் எப்படி பவர்ஃபுல்லாக மாறுறது ஏஐ யூஸ் பண்ணி. இதுதான் எப்போ நீங்கள் ஏஐ கற்றுக்குறீங்களோ உங்களுடைய ஜாபில். இப்போ 10 பேர் டீமில் இருக்காங்க, நீங்கள் மட்டும் ஏஐ கற்றுக்குறீங்க வேகமாக, இல்லை நிறைய புது விஷயங்களை கற்றுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய ஒர்க்கை வந்து ஃபாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணலாம், பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்து டெலிவர் பண்ணலாம், ப்ரொமோஷன் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும், சேலரியில் இன்க்ரிமெண்ட் ஈஸியாக கிடைக்கும், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஈஸியாக கிடைக்கும். ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ ப்ரீ சேல்ஸ்லலாம் இருப்பீங்க, இல்லை கவர்னன்ஸ் கால், கிளைண்ட்டுக்கு கவர்னன்ஸ் கால், 2 விஷயம் பெரிய ரோல் ப்ளே பண்ணோம். எக்ஸல், பவர் பாயிண்ட்டு, இது 2த்துக்குமே ஏஐல டூல் இருக்குது. 3 நாள் 10 நாள் ஸ்பெண்ட் பண்ணுற விஷயத்த 2 நிமிஷத்தில் பண்ணி கொடுத்துருவோம். எக்ஸலில் டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணுமா, ஆர்க் சார்ட் கிரியேட் பண்ணுமா, ஏஐ மூலமாக நீங்கள் எக்ஸலை ஹேண்டில் பண்ணுங்கள், 2 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். ப்ரெசன்டேஷன் கிரியேட் பண்ணுமா, காமான்னு ஒரு டூல் இருக்குது, காமாவை யூஸ் பண்ணுங்கள், 2 நிமிஷத்தில் ப்ரெசன்டேஷன் கிரியேட் பண்ணிடலாம். அப்போ நீங்கள் ஆஃபீஸில் யூனிக்காக தெரிவிங்களா, அப்போ உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ வந்து ஆஃபீஸில் ஆட் ஆகுமா? ஸோ இப்போ இமேஜின் பண்ணி பாருங்க, ஆஃபீஸில் எல்லா மீட்டிங்கையும் உங்கள் மூலமாகவே ஈஸியாக சம்மரைஸ் பண்ணிடலாம், ஆட்டோமேட்டிக்காக சம்மரைஸ் பண்ணலாம், ரிப்போர்ட்டு ஆட்டோமேட்டிக்காக டிராஃப்ட் ஆகிடும், இமெயில் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும், ப்ரெசன்டேஷன் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடலாம். இதெல்லாம் வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி மற்றவங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் ஏஐ கற்றுட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனாக அந்த டீமில் வந்து கண்டிப்பாக மாறிடுவீங்க. இது ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்கு, இது அவைலபிளாக இருக்குது. ஒரே ஒரு விஷயம், அதை நீங்கள் கற்றுக்கணும், அவ்வளோதான். ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் நிறைய மக்கள் பண்ணுற தப்பு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஏஐ பெஸ்ட்டுன்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கக்கூடாது. எந்த ஏஐ வந்து எந்த ஒர்க்கை செய்கிறதுக்கு பெஸ்ட்டு அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். சாட் ஜிபிடி நிறைய வேலையை பண்ணும், ஆனால் ஸ்பெசிஃபிக்காக வேலை பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு டூல் இருக்கும். அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த டூலுக்கு அந்த வேலையை கொடுத்தீங்க அப்படின்னா போதும். ஸோ கன்க்ளூஷன் வந்து பார்த்தீங்கன்னா, சாட் ஜிபிடி வந்து இந்த டூல்ஸில் 3 டூல்ஸில் ஒரு ரிசர்ச்சராக யூஸ் பண்ணலாம், கிளாடை ஒரு ரைட்டராக யூஸ் பண்ணலாம், சோராவை வந்து ஒரு வீடியோ கிரியேட்டராக யூஸ் பண்ணலாம். 3த்தையும் சேர்த்து பார்க்குறப்ப அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டீமாக இருக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப போன டிகேட்டில் எப்படி நம்ம வந்து போராடினோமோ அதை எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி இன்னைக்கு வந்து ஸ்மார்ட்டஸ்ட் அவுட்புட் வந்து நம்ம வந்து கிளைண்ட்டுக்கு கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு வேலையை பற்றின பயம் இருந்தது அப்படின்னா
ஃபஸ்ட்டு ஏஐ லேர்ன் பண்ணுங்க. மணி வேணும்னு நினச்சிங்கன்னா ஏஐ லேர்ன் பண்ணுங்க. உங்களுடைய ஆஃபீஸில் ரிலவெண்ட்டாக ஸ்டேபிளாக ஒரு பொசிஷனை ஹோல்டு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஏஐ லேர்ன் பண்ணுங்க. ஃபியூச்சர் வந்து இனிமேல் தான் ஏஐ வரப்போகுது அப்படின்ற அந்த மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணிடுங்க. ஏஐ ஆல்ரெடி வந்துருச்சு, நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சாட் ஜிபிடி, கிளாடு, சோரா இதெல்லாம் யூஸ் பண்ணுறவங்க வேற வேற லெவலில் வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை, டைமென்ஷனை வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்கள ஒருத்தராக இருக்கணும் அப்படின்னா உடனடியாக ஆக்ஷனில் வந்து இறங்குங்க. ஒரே ஒரு சிம்பிள் டெஸ்ட் சொல்கிறேன். ஏஐக்கு நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு உங்ககிட்ட ஒரு டூல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேளுங்க. என்னால் இன்னைக்கு என்ன வேலை பண்ண முடியல, அந்த வேலையை இந்த டூல் வாங்கினா பண்ண முடியுமா, அதனால் எனக்கு எவ்வளோ அமௌண்ட்டு சேவ் ஆகும், எவ்வளோ டைம் சேவ் ஆகும், எவ்வளோ எஃபர்ட் சேவ் ஆகும் அப்படின்ற கேள்வியை நீங்கள் உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கோங்க. அதற்கு உங்களுக்கு பதில் கிடைச்சதுன்னா நீங்கள் அந்த டூலை வாங்குங்க. டூலை வந்து ஆன்சைட்டியில் போய் பை பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ பார்ட்டிசிபேஷனுக்கும் பர்ச்சேசிங்க்கும், அதாவது ஏஐ டூல்ஸ் பார்ட்டிசிபேஷனுக்கும் பர்ச்சேசிங்க்கும் உங்களை போட்டு குழப்பிக்காதீங்க. நீங்கள் நிறைய டூல்ஸ் ஓன் பண்ணினா ஜெயிச்சிடலான்னு நினைக்காதீங்க. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா தான் ஜெயிக்க முடியும். நிறையா ஃப்ரீ டூல்ஸ் இருக்குது. அது எதுன்றதை ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி பண்ணுங்கள். எங்களுடைய எய்ம்ஸ் கம்யூனிட்டி இருக்குது. அதில் நாங்கள் அந்த லேர்ன் ஏஐ இன் 2 days இல்லை 100 days சேலஞ்சு அந்த மாதிரி நிறையா கொடுக்குறோம். ப்ராம்ப்டிங்கில் இருந்து நிறைய டூல்ஸ் எங்ககிட்ட வந்து 25-30 டூல்ஸ் வந்து நாங்கள் வந்து டீச் பண்ணுறோம். ஒரு 500 டூல்ஸ்லேருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி டீச் பண்ணுறோம். அது இல்லாமல் ஏஐயில் நிறையா அப்டேட்ஸ் என்ன வருதோ அது எல்லாமே டீச் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுன்னா கீழே லிங்க் இருக்கும், எய்ம்ஸ் கம்யூனிட்டி, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க.